மும்பையில் ஆன்லைன் மூலம் 4 பெண்களின் காதல் வலையில் சிக்கிய 80 வயது முதியவர் ஒருவர் 9 கோடி ரூபாயை பறிகொடுத்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. மத்திய மும்பையில் மகன் மருமகளுடன் வசித்து வரும் 80 வயது முதியவருக்கு 2023இல் பேஸ்புக் மூலம் ஷார்பி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் வாட்ஸ்அப் எண்களை மாற்றிக்கொண்டு தொடர்பில் இருந்த நிலையில் பல காரணங்களை கூறி முதியவரிடம் இருந்து பணம் பெற்றுள்ளார் ஷார்பி. இந்நிலையில் முதியவரை தொடர்பு கொண்ட கவிதா என்பவர் பாலியல் ரீதியில் குறுஞ்செய்திகளை அனுப்பி ஆன்லைன் மூலம் பணத்தை கறந்துள்ளார். மூன்றாவதாக வெளிநாட்டு எண்ணில் இருந்து தினாஸ் என்ற பெயரில் முதியவரை தொடர்பு கொண்ட பெண் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணத்தை சுருட்டியுள்ளார். சில நாட்களில் நான்காவதாக தினாஸின் தோழி என்று கூறி முதியவரை ஜாஸ்மின் என்பவரும் தொடர்பு கொண்டு பணம் கேட்டுள்ளார். இந்த முறை முதியவரிடம் பணம் இல்லாததால் தனது மகனிடம் அவர் பணம் கேட்டதை அடுத்து இந்த சைபர் மோசடி விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. 21 மாதங்களில் மட்டும் 4 பெண்களின் காதல் வார்த்தைகளில் மயங்கி சுமார் 9 கோடி ரூபாயை முதியவர் இழந்துள்ளார். ஏமாற்றப்பட்டதை அறிந்து மனச்சோர்வால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மோசடி புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள மும்பை சைபர் பிரிவு காவல்துறையினர் முதியவரை ஏமாற்றியது 4 வெவ்வேறு பெண்களா அல்லது ஒரே நபரா என விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.